ஒரு நடுத்தர வயது அண்ணன், அவருடைய தம்பி, தம்பி மனைவி ஆகிய 3 பேரை பற்றிய கதை. குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற மன உணர்வுகளை ரொம்ப துல்லியமா சொல்லக்கூடிய இனிய முடிவு கொண்ட கதை இது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அன்னம் பூட்டிய கை அப்படிங்கிற இந்த சிறுகதையை கேட்கறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின மற்ற விவரங்களை கதையோட இறுதியில் பார்க்கலாம். இப்போ வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு ஆழ்ந்த யோசனையில் இருந்த கணவன்கிட்ட கீதா சொன்னான், இங்கே பாருங்க, சும்மா இப்படி மசன்னு யோசனை செய்துக்கிட்டே இருந்தா நாம் ஏமாளியாக இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கணவனோட கையில் காப்பியை கொடுத்தா. இங்கே பாரு கீதா, நீ என்னவோ சுலபமாக சொல்லிட்ட, ஆனால் இது எனக்கு அவ்வளோ சுலபமாக தோணலை. 3 வருஷங்களாக நாமும் இப்படி ஏமாத்திக்கிட்டு வர்றோம். அது இனிமேலும் முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொன்னான் சேகர். இங்கே பாருங்க, வேணும்னா நாம் ஏமாத்திக்கிட்டு வர்றோம். நம்ம கையில் இருந்தால் நம்ம இல்லைன்னு சொல்லுவோமா? ஏதோ போதாத காலம் அவர்கிட்ட கடன் வாங்கிட்டோம், இப்போ அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம். கையில் நிறைய பணம் சேர்ந்துட்டா கொடுத்துடத்தானே போகிறோம் அப்படின்னு கீதா வாதாடினா. ஆனாலும் சேகருக்கு மனசு உறுத்துச்சு. கீதா சொல்கிற மாதிரி அவனோட கை காலியாவா இருக்கு? இல்லைங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த கடனை கொடுத்து தீக்கிறதுக்கு வேண்டிய பணத்துக்கு மேலேயே அவன்கிட்ட இருக்குங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். நம்ம வாய் வேணும்னா கையில் பணம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் மனசாட்சி அந்த வார்த்தைகளை ஒத்துக்க மறுக்குது அப்படின்னு மெதுவாக மனைவி கிட்ட சொன்னான் அவன். இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பெட்டியில் 400 ரூபாய் வச்சிருக்கிறது தானே சொல்கிறீங்க? அதை நான் எனக்காகவா சேர்த்து வச்சிருக்கேன்? நமக்குன்னு இருக்கிறது கண்மணி போல ஒரே ஒரு பெண் குழந்தை, லீலா. அவளுக்கு வளகாப்புக்கும் சீமந்தத்துக்குமா 2 ஜோடி வளையல் செய்து போடலான்னு இருக்கேன். பாவம், நம்ம குழந்தைக்கு பண்டிகை சீர்னு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏதோ நாம் செய்த புண்ணியத்துக்கு நமக்கு நல்ல சம்பந்திகள் கிடைச்சிருக்காங்க. வேறு யாராவதா இருந்தா நம்ம தொலைச்சி தள்ளி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம ஆசைப்பட்டு நம்ம குழந்தைக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு அன்பு பெருக்கோட சொன்னா கீதா. சேகருக்கும் அவளுடைய விருப்பம் நேர்மையாக தான் தோணுச்சு. சேகர் நடுத்தர வகுப்பை சேர்ந்தவன். சம்பளத்தை தவிர நீரு நிலம்னு எந்த வரும்படியும் கிடையாது. வர்ற சம்பளத்தில் வாடகையும் பால் பணமும் சொலையா இழுத்துக்கிட்டு போக வீட்டு செலவுக்குன்னு 50-60 ரூபாய் மிச்சமாகும். அதை வச்சுக்கிட்டு மாசத்தை தள்ளுறது தம்பதிகளுக்கு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். பணம் நிறைய வேணும்னு விரும்பின மாதிரி அவங்க குழந்தைகள் நிறைய வேணும்னு விரும்பலை. கடவுளா பார்த்து ஒரே ஒரு குழந்தை கொடுத்தாரு, அதுவும் பெண் குழந்தை. லீலாவை சேகரும் கீதாவும் அன்போடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா படிக்கவும் வச்சாங்க. லீலா கல்யாண வயசை எட்டினப்போ தான் பணப்பிரச்சனை குறுக்கிட்டுது. காதலே உலகம்னு இருக்கிற இந்த நாளில் லீலா தனக்கு வேண்டிய கணவனை தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டா. நல்ல பணமும் பதவியும் உள்ள பையனை அவள் தன்னுடைய காதலனா தேர்ந்தெடுத்ததும் சேகரும் கீதாவும் அவங்க சம்மதத்தை கொடுக்க தயங்கலை. அத்தோட லீலா ரொம்ப அழகா இருந்ததால அவள் காதலிச்ச ரமணனுடைய பெற்றோர்களும் உடனே சம்மதத்தை சொல்லிட்டாங்க. பணப்பிரச்சனையும் ஒரு நிமிஷத்தில் தீர்ந்து போச்சு. கல்யாணத்தை திருப்பதியில் முடிச்சுக்கிட்டதால கல்யாண செலவும் அதிகம் ஆகலை. தன்னுடைய கல்யாணத்துக்கு வந்த பாத்திரங்களை வச்சுக்கிட்டு மகளோட கல்யாணத்தை நடத்தினா கீதா. நகை போடுற விஷயத்த சம்பந்திகளே ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளவு இருந்தும் ஆஃபீஸில் கடன் வாங்காமல் இருக்க முடியல. அப்படி கடன் வாங்கின பணமும் போதாம லீலாவை புகுந்த வீட்டில் கொண்டு விடும்போது அவசரமாக 300 ரூபாய் தேவைப்பட்டது. அதுக்கு மேலேயும் ஆஃபீஸில் பணம் கேட்க முடியாது. அதனால தன்னோட அண்ணன் சங்கரன் கிட்ட போய் பணம் கேட்டான் சேகர். சங்கரனும் தயங்காம பணத்தை தூக்கி கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பணம் கடனாத்தான் கையில் கிடச்சிது. இப்போ லீலா புகுந்த வீட்டுக்கு போய் 3 வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு ஒரு பண்டிகைக்கு கூட அவள் பிறந்த வீட்டுக்கு வரல. அதனால அந்த செலவும் மீதமாச்சு. இப்போ அவள் கர்ப்பமாயிருக்கா. அவளுக்கு ஏதாவது நகை செய்து போடணுங்கிறது கீதாவுடைய ஆசை. திருமணத்துக்காக ஆஃபீஸில் கடன் வாங்கின பணமெல்லாம் மெதுவாக சம்பளத்தில் பிடிச்சி அடப்பட்டுருச்சு. இப்போ
சேகருக்கு சம்பளமும் கொஞ்சம் அதிகரிச்சிருந்தது. கீதா முயற்சி பண்ணியிருந்தா சம்பள பணத்துல கட்டுப்பாடா மீதம் பிடிச்சு சங்கரனுடைய கடனை அடைச்சிருக்கலாம். ஆனா அவ அதுக்கு முயற்சி செய்யவே இல்லை. சேகரும் அண்ணங்கிட்ட வாங்கின கடனை பத்தி கவலையே படல. ஏன்னா சேகருக்கு தாய் தகப்பன் எல்லாமே அவங்க அண்ணன் தான். சின்ன வயசுலயே பெற்றோர்கள் இறந்து போனதும் தனக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த தம்பியை வளர்க்கிற பொறுப்பை சங்கரனே ஏத்துக்கிட்டாரு. நல்லா படிக்க வச்சு அவருக்கு திருமணமும் செய்து வச்சாரு. ஆனா அதுக்கு பிறகு சேகரை தன்னுடைய வீட்டில் வச்சுக்க அவர் விரும்பல. அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் தேடி கொடுத்தாரு. பிறகு தனி குடித்தனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அண்ணனும் தம்பியும் ஒரே ஊர்ல தான் இருந்தாங்க. சங்கரன் ஊரோட வடகோடியிலையும் தம்பி தென்கோடியிலையும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனால 2 குடும்பங்களுக்கும் போக்குவரத்து ரொம்ப குறைவு. அண்ணன் தம்பி 2 பேரும் மாசத்துல ஒரு தடவை பார்த்துக்கிட்டாலே அதிகம். பெண்கள் விஷயத்துல சந்திக்கிற சந்தர்ப்பம் அதை விட குறைவு. சேகர் மகளுடைய திருமணத்துக்காக வந்து பணம் கேட்டப்போ சங்கரன் பணத்தை கடனா தான் கொடுக்க முடியும்னு கண்டிப்பா சொன்னாரு. பணம் ரொம்ப அவசியமா தேவை இருந்ததால சேகரும் அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாம ஒத்துக்கிட்டான். ஆனா லீலாவோட கல்யாணத்துக்கு பிறகு கடனை அடைக்கணுங்கிற கவலையே சேகருக்கும் கீதாவுக்கும் தோணல. ஆனா சங்கரன் பணத்தை பத்தி மறந்ததாவே தெரியல. கடிதங்கள் மூலமாவும் ஆட்கள் மூலமாவும் பணத்தை கேட்டு அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு சமயத்துல நேர்லயும் வந்தாரு. ஆனாலும் சேகரும் கீதாவும் ஏதேதோ காரணங்களை சொல்லி அவரை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா பணத்தை வாங்கிட்டு போக சங்கரன் தங்களுடைய வீட்டுக்கு வரப்போறதா சிநேகிதி அனுசுயா மூலம் கீதாவுக்கு தகவல் வந்தது. நேரா அவ புருஷன்கிட்ட வந்தா. ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வேணும்னே பிடிவாதமா நம்மகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போகணும்னு உங்க அண்ணா முயற்சி பண்றாரு. இல்லைன்னா அவருக்கு பணத்துக்கு என்ன தட்டுப்பாடு? இந்த பீத்தல் 300 ரூபாய் இல்லாமலே அவர் எவ்வளவோ சுகமா இருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா இனாமா கூட இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னா கீதா. இங்க பாரு கீதா, எங்க அண்ணனை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாத. என்னை விட எங்க அண்ணனுக்கு சம்பளம் குறைவு. சம்பளம் குறைவா இருந்தா என்னங்க? அவருக்கு குழந்தை குட்டின்னு ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு என்ன செலவு வரப்போகுது? நம்ம லீலாவையே தன்னோட குழந்தையா நினைச்சு கூட அவர் அந்த பணத்தை கேட்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு வாதாடினா கீதா. இங்க பாரு, அதெல்லாம் கிடக்கட்டும். எங்க அண்ணன் வந்தா பணம் கொடுக்க முடியாதுன்னு என்னால சண்டை போட முடியாது. அந்த பணம் கடனா கேட்டு வாங்குற பணம் அப்படின்னு சொன்னா சேகர். சரிங்க, நம்ம கடனா தான் வாங்கினோம். நானும் சண்டை ஒன்றும் போட சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. இந்த வழிக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா வர்றவரு வாயை திறந்து பணம் கேட்க வழி இல்லாம செய்திடலாம் அப்படின்னு சொன்னா கீதா. அதை கேட்ட சேகர், பரவாயில்லையே, அப்படிப்பட்ட என்ன மந்திரம் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டான். உடனே கீதா தன்னுடைய மனசுல தயாரா வச்சிருந்த ஒரு தந்திரத்தை சொன்னான். சங்கரன் வரும்போது சேகர் கடுமையான ஜுரத்தால தவிக்கிற மாதிரி நாடகம் ஒன்று நடிக்கணும். அதை பார்த்து சங்கரன் கல்லா சமைஞ்சு போய் வந்த காரியத்தை மறந்து உள்ளம் உருகி போயிடுவான். சகோதரர்கள் 2 பேரும் நேரடியா பார்த்து 1 மாசத்துக்கு மேல ஆயிட்டதால ஜுரமா நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா கீதா. சரி, உன் பிளான் எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு காய்ச்சல்னு அண்ணன் நம்பணுமே அப்படின்னா சங்கரன். நாம நடிக்கிற நடிப்புல அவர் உங்களுக்கு காய்ச்சல்னு நம்பி பாகா உருகிற மாதிரி செய்யணுங்க. அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கீதா. சரி, எனக்கு காய்ச்சல்னு அவன் நம்புறதாவே இருக்கட்டுமே. ஆனா அவன் பணம் கேட்காம போயிருவாங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டான் சேகர். அட கடவுளே, உங்களுக்கு இவ்வளவு சந்தேகமா வரும்? சொந்த சகோதரன் காய்ச்சல்ல தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த அண்ணன் வந்து அடிச்சு பேசி பணம் கேட்பான்? சகோதர பாசத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க அப்படின்னு அடிச்சு பேசினா கீதா. சேகர் அவளுடைய பேச்சுல மயங்கி போயிட்டான். அண்ணன் சங்கரன் வரும்போது காய்ச்சல்ல கிடக்கிற மாதிரி நடிக்க திட்டம் போட்டான். வீட்டு வாசல்ல செருப்பு சத்தம் கேட்டுது. உடனே கீதா அவசர அவசரமா சேகரை கட்டில படுக்க சொல்லி மேல கம்பளியை போத்தி விட்டா. தலைக்கு ஒரு மஃப்ளரை கட்டி விட்டா. தன்னுடைய முகத்தையும் அதுக்கு ஏத்த மாதிரி சோகமா மாத்திக்கிட்டு சங்கரனை வரவேற்றா. கட்டில படுத்திருந்த சேகர் அப்பா அம்மா அப்படின்னு முனகிக்கிட்டே இருந்தான். சங்கரன் மெதுவா உள்ள நுழைஞ்சு, ஐயோ
சேகர், என்னடா இது அப்படின்னு பதறிக்கிட்டே பக்கத்துல இருந்த நாற்காலியை இழுத்து கட்டில் கிட்ட போட்டுக்கிட்டு உட்கார்ந்தாரு. சேகர் பதில் சொல்றதுக்கு பதிலா இன்னும் அதிகமா முனக ஆரம்பிச்சான். கீதா தான் பதில் சொன்னா. 2 நாட்களா திடீர்னு ஒரே தலைவலியும் ஜுரமா இருக்கு. கண்ணையே திறக்கல. ராத்திரி பூராவும் தூக்கம் கூட இல்ல அப்படின்னு முகம் முழுக்க சோகத்தை நிரப்பிக்கிட்டு பதில் சொன்னா அவ. அட கடவுளே, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? சேகர், நீ இப்படி சும்மா இருந்தா பிரயோஜனம் இல்ல. முதல்ல அந்த டாக்டர் வாசுதேவனை அழைச்சிட்டு வந்து காட்டணும். அவர் தான் இந்த ஊர்லயே பெரிய டாக்டர். பணத்தை பத்தியெல்லாம் யோசிக்க கூடாது. இரு, நான் போய் அவரை கூப்பிட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாரு சங்கரன். உடனே சேகர் அண்ணனை தடுத்து, அண்ணே, வந்தது வராததுமா நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காத. ஐயோ, தலையை இடிக்குதே. அண்ணா, ஏற்கனவே டாக்டர் வாசுதேவன் வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டாரு. ஐயோ அம்மா அப்படின்னு முக்கி முனகிக்கிட்டே சொன்னான். ஏண்டாப்பா, நான் வேணும்னா கொஞ்சம் தலையை பிடிச்சி விடட்டுமா? மருந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டியா? கீதா, சேகருக்கு மருந்து கொடுத்துருக்கியா? இப்போ என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே சங்கரன் சேகரை தொட்டு பார்த்தாரு. கீதா சட்டுன்னு சமாளிச்சுக்கிட்டு, டெம்பரேச்சர் காலையில் கூட 104 இருந்தது. நேற்று சாயங்காலத்துலேயும் அப்படியே தான் இருந்தது. இப்போ நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் டெம்பரேச்சர் வச்சு பார்த்தேன். நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவே இப்போ எனக்கு திகிலாக இருக்கு. டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெம்பரேச்சர் இறங்கணும்னு, திடீர்னு நார்மலுக்கு வந்தால் அபாயம்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா கீதா. அதை கேட்டு சங்கரன் கலங்கி போயிட்டாரு. அப்படின்னா நான் இப்போவே போய் டாக்டரை கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. இப்பவும் கீதா தான் பதில் சொல்லி அவரை போக விடாம தடுத்தா. வேணாம் வேணாம், நீங்க இப்ப வீணா அலைய வேண்டாம். இப்ப போனா டாக்டர் இருக்க மாட்டாரு. அவரு தாம்பரத்துல இருக்கிற டிஸ்பென்சரிக்கு இந்த நேரத்துல போயிருப்பாரு. ஒருவேளை அவர் கொடுத்த மருந்துனாலையும் இப்படி சட்டுன்னு இறங்கி ஏறினாலும் ஏறலாம். பாவம், நீங்க வேற வீணா அலைய வேண்டாம் அப்படின்னு சொன்னா கீதா. இதுக்குள்ள சேகர் அஷ்டகோணலா கோணிக்கிட்டான். சங்கரனுக்கு அவனை பார்த்து உண்மையிலேயே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. தன்னுடைய இடது கையினால கண்களை தொடச்சிக்கிட்டாரு. ஐயோ சேகர், நீ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்கவே முடியலையே. ஒரு நாள் கூட தலைவலி ஜுரம்னு நீ படுத்துக்கவே மாட்டியே. உனக்கு போய் எப்படிடா இப்படி வந்தது? எந்த பாவி தன்னுடைய கொள்ளிக்கண்ணை போட்டானோ அப்படின்னு அங்கலாச்சாரு அவரு. வந்த விஷயத்த சொல்லாமலே அவர் புறப்படும் போது கீதா மரியாதைக்காக, வீட்டில் அக்கா சௌக்கியந்தானே, உங்களுக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா. அதை ஏம்மா கேட்குற? 10 நாளா இந்த வலது கையில தான் பாரிச வாயு மாதிரி இருக்கு. கையை நீட்டி மடக்க முடியல. உங்க அக்கா தான் தைலம் தேய்ச்சி உருவி விடுறா அப்படின்னு சொன்னாரு சங்கரன். ஒரு நிமிஷம் தன்னுடைய நடிப்பை மறந்து சேகர் அண்ணனுடைய கைகளை பார்த்தான். ஆமா, அவர் சொன்னது உண்மையாத்தான் இருந்தது. வலது கை தனியா ஒட்ட வச்சு தொங்குனது மாதிரி அசைவு இல்லாம இருந்தது. நீட்டவும் முடியாம மடக்கவும் முடியாம சங்கரன் தவிச்சு திண்டாடிக்கிட்டு இருந்தாரு. என்னண்ணா இது, உன்னால சாப்பாடு கூட சாப்பிட முடியாது போல இருக்கே அப்படின்னு தன்னை மறந்து தவிப்போட சேகர் கேட்கவே செய்துட்டான். ஆமாண்டா, இலை போட்டெல்லாம் சாப்பிட முடியாது. சாதத்தை கரைச்சு டம்ளர்ல ஊத்தி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. ஐயோ, நிஜமாவா? அப்படியானா டாக்டர் கிட்ட காட்டக்கூடாதா? தைலம் தேய்ச்சி உருவி விட்டாலாம் சரியாகாதே அப்படின்னு கீதா ரொம்ப உருகிறது மாதிரி நடிச்சுக்கிட்டே கேட்டா. காட்டாம என்னம்மா? காட்டினேன். இதெல்லாம் மலையாளத்துக்கு போய் நவரக்கிளி சிகிச்சை எடுத்தாதான் தீருமா. அங்க போய் சிகிச்சை எடுத்துக்க செலவுக்கு பணம் வேண்டாமா? சரி, இப்போ அதை பத்தி என்ன? நீங்க கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரட்டுமா? சேகரோட உடம்ப பத்தி சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சங்கரன் கொஞ்ச நேரம் சேகரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சேகரோட நடிப்பை அவர் உண்மைன்னு நினைச்சதால, ரத்த பாசத்தோட காரணமா சேகரோட உடம்பு இழைச்சிட்ட மாதிரி அவருடைய கண்களுக்கு தெரிஞ்சுது. அண்ணன் சங்கரன் போன பிறகு சேகர் போர்த்தி இருந்த கம்பளியை தூக்கி எறிஞ்சான். தலையில கட்டியிருந்த மஃப்ளர் மூலையில போய் விழுந்தது. மின்சார விசிறியை சுத்த விட்டுக்கிட்டு அதுக்கு கீழே போய் உட்கார்ந்தான். கீதா கதவை சாத்தி தாள் போட்டுட்டு உள்ள வந்தா. வந்தவ பாத்தீங்களா, என்னோட இந்த உபாயத்தால எவ்வளவு வெற்றி கிடைச்சிருக்குன்னு? பணம் கேட்க வந்தவர் அதை கேட்க கூட இல்லை. உங்க நடிப்பு கூட அபாரமா தான் இருந்தது. ஆனாலும் உங்க அண்ணாவோட கண்கள்ல அதை பார்த்து கண்ணீரே வந்துருச்சு. என்ன இருந்தாலும் ரத்த பாசம் இல்லையா அப்படின்னா அவ. சேகருக்கு சட்டுன்னு தன்னுடைய ரத்தத்துல
ஏதோ ஒரு உணர்ச்சி மின்சாரம் போல பாயிற மாதிரி இருந்தது. கீதா அவ பாட்டுக்கு மேலும் மேலும் சொல்லிக்கிட்டே போனா. ரத்த பாசத்தால கல்லான மனசு கூட ஒரே நிமிஷத்துல கரைஞ்சு உருகி போயிருமா. உங்களுக்கு ஜுரம்னு கேட்டதும் உங்க அண்ணனுடைய கல்லான மனசு எப்படி உருகிருச்சு பாருங்க. சாதாரணமாவே ரத்த பாசத்தால அண்ணன் தம்பிக்கு சேர்ந்துருவாங்களாம். உங்க அண்ணன் என்னன்னா தன்னுடைய கைனாலேயே உங்களை ஊட்டி வளர்த்தவராச்சே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அதை கேட்டதும் சட்டுன்னு பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏடுகளை போல சேகருடைய கண்களுக்கு முன்னால தோன்றி மறைஞ்சுது. இதே சங்கரன் சேகருக்கு உண்மையாவே குழந்தை பருவத்துல நல்ல ஜுரம் வந்திருந்தப்போ தன்னுடைய மடியிலேயே ராத்திரி பகலா படுக்க வச்சுக்கிட்டு உடம்பு சரியாகிற வரைக்கும் வச்சிருந்தாரு. சேகருக்கு கஞ்சினாலே பிடிக்காது. அப்போ சங்கரன் தான் மெதுவா தன்னுடைய இடது கையினால அவனுடைய தலையை கோதி கொடுத்து வலது கையினால கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சியை வாயில ஊத்தி 1000 கதை சொல்லுவாரு. அந்த கதைகளை கேட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா சேகரும் கஞ்சியை குடிச்சிருவான். இந்த பழைய சம்பவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ, ஏங்க எந்த கோட்டையை பிடிக்க பலமா யோசனையில் ஆழ்ந்துட்டீங்க? நான் தான் தீர்மானமா சொல்றேனே, ரத்த பாசங்கிறது ஆழம் காண முடியாத கடலை போலன்னு சொல்லுவாங்க. அதனால சாதிக்க கூடாததை கூட சாதிச்சிடலாம், பொய்ய கூட உண்மைன்னு நம்புற மாதிரி செய்திடலாம் அப்படின்னு கீதா தன்னுடைய தந்திரத்துக்கு கிடைச்ச வெற்றியோட போதையில பெருமையோட சொல்லிக்கிட்டே போனா. அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சேகருடைய மனசை கலக்குச்சு. சேகருக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னால தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்தப்போ எங்கேயோ கீழே விழுந்து கை நரம்பு பிசக்கி சாப்பிட முடியாம திண்டாடிக்கிட்டு இருந்தான். அப்போ சங்கரன் சுட சுட சாதம் பிசைஞ்சு ரச சோறு அப்புறம் தயிர் சோறுன்னு அவனுக்கு அறுசுவை உணவை ஊட்டினது சேகருக்கு அப்போ நினைவுக்கு வந்தது. சட்டுன்னு தனக்கு அன்னம் ஊட்டின அந்த கை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த கை இன்னைக்கு மடங்கி தன்னுடைய வயிற்றுக்கு கூட சாப்பாடு போட இயலாத நிலைமையில இருக்கு. அவரோட கையை சிகிச்சை பண்றதுக்கு உபயோகப்படாத உன்னுடைய பணமும் ஒரு பணமா அப்படின்னு அவனுடைய மனசுல ஒரு குரல் எழும்பிச்சு. அண்ணனுக்கு இருக்கிற ரத்த பாசம் தம்பிக்கு கிடையாதா? சேகரோட ரத்தம் கொதிச்சு அவனை எங்கெங்கேயோ கொண்டு போச்சு. உடனே சேகர் ஓடி போய் பெட்டியை திறந்தான். பணத்தை எடுத்துக்கிட்டு வாசல் பக்கம் ஓடினான். கீதா திகைச்சு போனா. என்னங்க, எதுக்காக இப்ப அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டா. இங்க பாரு, இந்த பணம் என் அண்ணாவுக்கு, என்னை வளர்த்த அண்ணாவோட கைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடினா சேகர். ஏங்க, அந்த பணம் சீமந்தத்துக்கு வேணுங்க அப்படின்னு பின்னால கத்துனா கீதா. சீ, சும்மா இரு, ரத்த பாசத்தோட அருமை தெரியாம பேசாத அப்படின்னு தெருவில் ஓடிக்கிட்டே சத்தமா சொன்னா சேகர். கீதா அவனை பார்த்து ஸ்தம்பிச்சு நின்ன அதே சமயத்துல தெருவில் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வர்ற தம்பியை பார்த்து சங்கரனும் திகைச்சு போய் நின்றுகிட்டு இருந்தாரு. அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி சொல்ற இந்த சிறுகதை 1957 எஸ் ரங்கநாயகி அவர்களால் எழுதப்பட்டது. இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.